ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 8000 கோடி ப்ராஜெக்டில் உருவாகின ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரோடுன்னு சொல்கிறத விட ஒரு ஹைவே, எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கிறது தான் இதோட நேம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர்லேருந்து பெங்களூர் போகிறதுக்கு நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா, டபுள் வே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வே ரோடு சரி நமக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஆகும் அப்ராக்சிமேட்டாக. பட் இந்த ரோடில் நம்ம ட்ராவல் பண்ணால் 1.5 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம ட்ராவல் பண்ண முடியும். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு அவ்வளோ ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸோட 6 வே லேண்ட் ப்ளஸ் சைடில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்டில் 2+2 டோட்டல் 10 வே லேண்ட்ஸோட பிரம்மாண்டமாக இந்த ரோடு வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 2023லேருந்து நம்மளோட யூசேஜ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ தான் நமக்கு டைம் கிடச்சி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோடை பற்றி டீட்டெயிலாக தமிழில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படின்னா தான் ரோடை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ட்ராவல் பண்ணலாம். ஸோ நம்ம ஊரெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கப்பல் மாதிரி ரோடு போட்டிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோட்டில் ட்ராவல் பண்ணணும்னு நமக்கு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஆசை நிறைவேற்றுறதுக்கு தான் ப்ளஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு டீட்டெயில்ஸாக தெளிவாக இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த ரோடுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ண வந்திருக்கோம். என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கோடி ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒர்த்தா இந்த ரோடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 119 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு, மைசூர் டு பெங்களூர். நார்மலாக நீங்கள் முன்னாடிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் வந்து சின்ன சின்ன வில்லேஜஸ் எல்லாமே கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணி முக்கியமான ஒரு 5 இடங்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ரோட்டில் முக்கியமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வீலர் அலோடு கிடையாது. ப்ளஸ் நீங்கள் நினச்ச நேரத்துக்கு வெளியே இந்த ரோடை விட்டு எக்ஸிட் ஆக முடியாது, என்ட்ரி ஆக முடியாது. அங்கங்கே ஒரு இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 10 கிலோமீட்டர் 24 கிலோமீட்டர் அப்படின்னு போர்டு வச்சு அந்த இடத்துல தான் உங்களுக்கு சர்வீஸ் ரோடு எக்ஸிட் ஆக முடியும், என்ட்ரி ஆக முடியும். ஸோ எந்த ஒரு ரீசன்னாலே நீங்கள் வந்து என்ட்ரி ஆக முடியாது. ஆனால் அதுக்கு இன்னொரு எமர்ஜென்சி அப்படின்னா உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து பேட்ரோல் இருக்காங்க. ப்ளஸ் எவ்ரி 5 கிலோமீட்டருக்கு ஒருக்க உங்களுக்கு வந்து லேண்ட்லைன் கனெக்ஷனோட ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ அது மூலிமா எமர்ஜென்சி நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ரோட்டில் நீங்கள் வந்து ஹைவேக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். மற்ற எந்த ஒரு ரீசன்லையும் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆக முடியாது. ஏன்னா 2 பக்கமும் உங்களுக்கு வந்து மெட்டல் பேரிகார்ட் மாதிரி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் நீங்கள் வந்து இந்த ரோட்டை விட்டு நீங்கள் வெளியே போகிறது ரொம்ப யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மைசூரில் ஸ்டார்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினம், அங்கே தான் உங்களுக்கு எக்ஸிட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாண்டியாங்கிறது ஒரு பெரிய டவுன். கர்நாடகாவில் மைசூர் அளவுக்கு இல்லாட்டாலும் மாண்டியாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டவுன். ஸோ அங்கேயும் எக்ஸிட் ஆகிக்கலாம். அங்கேருந்து எந்த இடத்துல எக்ஸிட் ஆகிறீங்களோ அதே இடத்துலேருந்து திரும்ப கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நீங்கள் அந்த ஊர்லேருந்து நீங்கள் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ப்ளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராமநகரம் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ ராமநகரம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அடுத்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும், என்ட்ரி ஆக முடியும். வேறு எந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கிடையாது. இன்பிட்வீன் எமர்ஜென்சி எக்ஸிட், எமர்ஜென்சி ஒன்லி மட்டும்தான். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து NH 275 அந்த ஒரு ஹைவேல நமக்கு வந்து கனெக்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார், ஓன் கார், ப்ரைவேட் கார், பஸ்ஸு ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அலௌடு. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 வீலர் அலோடு இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ப்ளஸ் ஃபுட்பாத்தும் கிடையாது. நீங்கள் வந்து இறங்கி வண்டியை ஸ்டாப் பண்ணவோ எந்த ஒரு ரீசன் கிடையாது. என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நார்மலாக மற்ற ரோட்டில் இருக்கிற சேஃப்டி ஃபீச்சர் இல்லாமல் இதில் வந்து 200+ AI கேமரா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் கேமரா வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு ரீசன்லேயும் நீங்கள் வந்து ஓவர் ஸ்பீடும் போக முடியாது. இந்த ரோடோட ஸ்பீட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 100 to 120. நீங்கள் 80ல் போகணுன்னா அந்த ஃபஸ்ட் லேனில் போய்க்கலாம். இல்லை 120 போனால் அடுத்தடுத்த லேனில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். எந்த ஒரு ரீசன்லையும் நீங்கள் ஸ்லோ பண்ண முடியாது. அதே சமயம் அதிக ஸ்பீடாகவும் போக முடியாது. அதிக ஸ்பீடாக போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே AI கேமரா இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபைன் ஜென்ரேட் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம வந்து போலீஸ் இருக்கணும், அவங்கள பார்த்து தான் சேஃப்டியாக ஓட்டுங்கிற எந்த ஒரு ரீசன் நம்ம வந்து இங்கே சொல்ல முடியாது. ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்கிறதுனால அவங்க என்ன ஒரு சென்சார் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த இன்பிட்வீன் கேப்பில் வந்து நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸிட் ஆகிற வரைக்கும் உங்களோட ஸ்பீட் லிமிட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ஓவர் டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா மூலியமாக உங்களுக்கு வந்து ஃபைன் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஃபைன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைன் இல்லாமல் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ப்ளஸ் இப்போ நம்ம வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல். இந்த டோல் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பிரம்மாண்டம். கிட்டத்தட்ட ஸோ அடுத்த டைமில் 10 வண்டி வரைக்கும் கிராஸ் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமாக ஒரு இந்த டோல் வடிவமைச்சிருக்காங்க போகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ட்ராகும் போதே உங்களுக்கு வந்து நமக்கு வந்து 175 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு உள்ள ரேட்டு. நாங்கள்
நீங்கள் கூகுளில் பார்க்கும்போது 150 காட்டும். அதுக்கப்புறம் எக்ஸிட் ஆகும்போது 125 சார்ஜ் பண்ணுறாங்க. டோட்டலாக 300 வரைக்கும் நீ இந்த டோலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் வந்து லஞ்சோ இல்லை டின்னரோ உங்களுக்கு நல்ல ஒரு இது வேணும் அப்படின்னா மாண்டியா ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஏன்னா மாண்டியாங்கிறது கொஞ்சம் பெரிய ஊர். மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர் தான். மாண்டியாங்கிறது ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சிட்டி அந்த இடத்துல. ஸோ நீங்கள் அங்கே வந்து உங்கள் லஞ்சோ ஃபுட்டோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப அதே மாதிரி அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா திரும்ப அந்த ரோட்டில் வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். ஏன்னா வேறு எந்த ஒரு ஆப்ஷன் கிடையாது, கடைகளும் கிடையாது. ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் நீங்கள் வண்டியை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸிட் பே வந்து அங்கங்கே கம்மியாக தான் இருக்குது நமக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ்வேல நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 ஃப்ளைஓவரை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது போக பார்த்தீங்கன்னா 13 மேஜர் பெரிய பாலங்கள் அதை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பிரிட்ஜஸ், அதாவது குட்டி குட்டி பிரிட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு 49 வரைக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரயில்வே பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 ரயில்வே பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அண்டர் பாசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தாழ்மட்ட பாதைகள்னு சொல்லுவாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 69லேருந்து ஒரு 70 வரைக்கும் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் டோல் வந்து 4 டோல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு 175 ப்ளஸ் ஒரு 125 300 வரைக்கும் பே பண்ணால் போதும். இல்லை நீங்கள் சிங்கிள் டேயில் ரிட்டர்ன் 24 ஹவர்ஸில் ரிட்டர்ன் ஆகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 250 வரைக்கும் சார்ஜஸ் வரைக்கும் வரும். ஃபாஸ்டாக் மஸ்ட்டு. எந்த ஒரு கேஷ் ட்ரான்சாக்ஷனும் இந்த டோலில் நமக்கு வந்து கிடையாது. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்காங்க. யாருமே இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ப்ளஸ் அதே சமயம் எந்த ஒரு ரீசனாலையும் டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரீசனில் தான் இந்த ரோடே வந்து நமக்கு வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது ஆல்ரெடி. பாம்பே டு பூனா ரோடு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது ஒரு எக்ஸ்பிரஸ் வே தான். ஸோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராஜெக்ட் இந்தியா ஃபுல்லாகவே இப்போ நிறைய இடத்துல ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது மைசூரோட ரிங் ரோட்டில் இந்த ரோடு வந்து எக்ஸ்பிரஸ் வே ஸ்டார்ட் ஆகுது. பெங்களூருக்கு நீங்கள் ரீச் ஆகும்போது அதோட நைஸ் ரோடு சொல்லுவாங்க. பெங்களூர் அவுட்டர் ஃபுல்லாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, நைஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். ப்ளஸ் இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனிமிக்கான்னு சொல்லிட்டு ஒரு இடம் பெங்களூர் சைட்லேருந்து, அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா புதனூர் சொல்லி ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் மைசூர் பக்கம் வந்தீங்கன்னா மயனஹள்ளி அதுவே ஒரு இடத்துல இருக்குது. இன்னொரு டோல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த 3 டோல் தான் நமக்கு வந்து யூசேஜில் இருக்குது. இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே ஏஐ கேமரா இருக்கிறதுனால ஓவர் ஸ்பீடிங் அவாய்ட் பண்ணுங்கள். அங்கங்கே உங்களுக்கு வந்து பெட்ரோல் கர்நாடகா போலீஸ் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேஃப்டி வயலன்ஸும் டிராஃபிக் வயலன்ஸும் நீங்கள் வந்து ஈடுபடாதீங்க. ஸோ இது வரைக்கும் இந்த ரோடோட ப்ளஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த ரோட்டில் உள்ள சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ சின்ன சின்ன மைனஸ் எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன மைனஸ் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். இதில் உள்ள மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நமக்கு வந்து லேண்ட் மார்க்கிங் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் லைட்டிங் கம்மியாக இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் எதுவுமே இல்லாதனால இன்பிட்வீன் கேப்பில் நமக்கு வந்து கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. அது சேஃப்டிக்காண்டியும் பார்த்தாலும் நமக்கு வந்து லாங் ட்ராவல் பண்ணும்போது ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் அது நமக்கு ட்ராபேக்காக தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடிங் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. என்ன தான் ஃபைன் பண்ணாலும் இதை வந்து அதை கேர் பண்ணாமல் நிறைய பேர் ஓவர் ஸ்பீடிங் பண்ணுறதுனால நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மைனர் மிஸ்டேக்கோட இந்த ரோடு இருந்தாலும் இன்றைக்கி நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ரோடு ஒரு சூப்பரான ஒரு வேணும்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு எதுவும் வேணும்னா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். குறிப்பாக நாங்கள் வந்து பல இடங்களுக்கு நம்ம டீமும் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் பெங்களூர் பற்றின டீட்டெயில்ஸான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆக போது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் ராம். இப்போ நம்ம பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூரோட வீடியோஸ் பார்க்கலாம். பை.